தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கால வேளைக்காய், பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை மகிழ்த்துவமாக. இந்த ஆண்டை தொடங்கி 4 மாதங்களை கடந்து 5ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளை தேவனுக்கு கிருபை கொடுத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 5 மாதங்களும் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஐயா, சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உமக்கு கோடி சோதரி. ஐயா, 2020ஆம் ஆண்டை தொடங்க வைத்து எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் தலை வந்த போதும் கூட ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி வாரத்திலே விழுந்திருக்காங்க. நன்றி அப்பா, கோடி சோதரி. இவையிலும் ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாக்க நன்றி. ஒரு புதிய மாதத்தை காண போகிறீர்கள். பெரிய மாற்றம் கிடைக்கும்படி ஆச்சரிக்கிறேன். அற்புசி மாஸ்டர், இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடம், வாசிக்கிற வேதம், கொடுக்கிற செய்தி யாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை மற்றொரு பொருட்கள் இயேசுவின் இனிய நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது கரத்தில் இருக்கிற துதி ஆராதனை கீதங்கள் புஸ்தகத்தில் இருக்கிற 88வது பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமமூச்சுண்ட பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறே. அவர் நாமமூச்சுண்ட பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன்.
பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடே விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 324வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இழுந்தவரே என்கிற பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார்.
ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 1193வது பாடலை பாடுவோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதல் செல்லட்டுமே. ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார், அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்று உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கு. யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்று உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கு. யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார், ஜாதிகளும் ஜனங்களுமே உன்
உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் காலை வேளையில ஹல்லேலூயா இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்வடியா கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக, கர்த்தருடைய பிரசனத்தின் மகிமைக்காக, ஆண்டுடைய தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாருமாய் ஏகமாய் ஆண்டவரை துதிப்போமா? அவன் நம்ம துதிக்கிற பொழுது, கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது ஒரு மாபெரும் விடுதலை. ஹல்லேலூயா. அவன் துதினால விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஏகமாய் இந்த பரிசுத்த நாளில கர்த்தரை நன்றியுடைய இருதயத்தோடு துதித்து கர்த்தரை ஆராதிப்போமா? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் மகிமைக்கு பாத்திரர், மாறாத நம்முடைய நேசர். நம்முடைய துதிகளுக்கு மத்தியிலே அவர் இறங்கி வருகிறவர், நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிறவர், நம்முடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆமென் இந்த ஆலயத்திலே கடந்து வந்த ஆண்டுடைய தெய்வீக மகிமையின் பிரசன்னம், தெய்வீக அபிஷேக கரம் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கா எல்லாருமே ஏகமாய் கர்த்தரை துதிப்போமா? எல்லாருமே ஏகமாய் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபா துனமலதி சந்தரபா கரதரபலபா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, நீதி உள்ள எங்கள் நியாயாதிபதியே, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாவாமை உள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு உன்னதமாய் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. கண்மலையின் பிடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் பிடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை? நான் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை? உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ಶಬರದರ ಬಲ ದುರ್ಬಿಲ ಬಂಕರವ ಶಂದರ ಬಲವ ನಿಂಕಮಾನ ದುರ್ಬಿಲ ಬಂತನ ಮಧುರ ಬಲ ದೀಶವನಂತರವ. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, நீதி உள்ள எங்கள் நியாயாதிபதியே, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்களுமே துதிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளிலே பிரியப்படுகிறவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, உன்னத பலத்தினால் விட்டை கட்டுகிறவரே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்கள் ஆராதனைக்கு மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறவரே, உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நீதி உள்ள எங்கள் நியாயாதிபதியே, நாங்களுமே துதிக்கிறோம். மகிமையின் ராஜாதி ராஜாவே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதரே, நாங்களுமே துதிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உஷமா நந்தர பகர தரபல மரமா ரதனமல துரிபில பங்க வஷன மந்தர கபாபா பாபா ரிகா பகபல தரபல ஷபல பகர தரபா திரிபில பங்கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, எங்கள் எழுப்புதலை காண பண்ண போகிறவரே, ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஹல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. சுவாசமுள்ள ஜீவனெல்லாம் உம்மை துதித்திடுமே, சுவாசமுள்ள ஜீவனெல்லாம் உம்மை துதித்திடுமே. துதிக்கிறோ துதிக்கிறோ,
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. ஷபரபலதரபலதரமனந்தரபலமகரபலம 5 மாதங்களை ஆண்டவர் காணும்படியாக கிருபை பாராட்டி இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி நாளிலுமா ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்து நமக்கு நன்றி செலுத்தும்படியா கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக ஆண்டவரே உடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அபிஷேக வல்லமை, உம்முடைய தேவ கிருபை, உம்முடைய தேவ மகிமை, பிரசனத்தின் கிருபை ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்களை இப்படி அபிஷேக வல்லமையினால் மாற்றுகிறவரே, நுகங்களை முறிக்கிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, ஜெயம் கொடுக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஷபலபதரபலதுரபலபகரப சந்தரப பரிசுத்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் கால வேளையில உம்மை துதிக்கபடியாய், உம்மை ஆராதிக்கபடியாய், மகிமைப்படுத்தபடியாய் கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை முழுதும் அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான கால வேலைக்காய் தேவனை துதிப்போம். தேவன் நடத்தி வருகிறதான மாபெரும் தயவுக்கு தேவன் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், இந்த ஆண்டை தொடங்கினோம், 5ஆம் கடைசி நாள் இருக்கிறோம், புதிய ஆண்டு காணப்போகிறோம். இந்த 5 மாதங்களை அர்த்தம் நடத்தி வந்தான். நமக்கு தெரியும், தேவனை ஒன்று கூடி ஆராதிக்க முடியவில்லை, வெளியே செல்ல முடியவில்லை, வேலைகளுக்கு போக முடியவில்லை. இப்படியெல்லாம் ஒரு முடக்கமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஒரு பிள்ளைகளை அர்த்தம் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. எனவே இந்த வேலையிலே செய்திகளும் அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசு நாமத்தை நன்றி கூறி ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சிஷ்யமாக இந்த நாளிலும் தேவன் நம்மை பார்த்து சொல்ல ஒரு பெரிய காரியம், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிக்கும். தேசம், உலகம் எல்லாம் பயந்து தான் இருக்கு. நடக்குமோ நினைச்சது எல்லாம் நினைக்கிற போது தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். எழுந்து வாசிப்போம். இந்த புத்தகம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். 21 தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்கப்படுவார். கலங்கள் தானியத்தினால் நிலமும், ஆலைகளை திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விரைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்கும். காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் தேசமெல்லாம் பயத்தோடு இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த கொரோனா என்ற கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இரண்டும் தேசத்தில் ஒரு பெரிய கஷ்டம் வெட்டுக்கிளி வந்திருக்கிறது. இப்படி ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால பயம் மக்களை படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். இதை குறித்து எல்லாம் பயந்த, நான் தான் அந்த பூமி உண்டாக்கினேன், அதனால நான் தான் செய்யணும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தெளிவா சொல்றார். நாள்ல அதிகமான ஜெபம் நோக்க வேண்டும். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்றீங்க, வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, 17 வசனத்துல கர்த்தரின் பணிக்காரராகிய ஆசாரியர்கள் மனது பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்புவித்து புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு அந்த சுதந்திரத்தை ஒப்புக்கூடாது. உங்கள் தேவன் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க, உங்க தேவன் எங்க? ஆனா ஆண்டவர் சொன்ன ஆசாரியர்கள் ஜெபிக்கிறார்கள். உலகத்துக்கு, தேசத்துக்கு, பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற வேலைதான். அதனால ஒருவேளை நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கலாம், கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் சாதாரண காரியம் அல்ல, கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய மாபெரும் காரியம். எனவே நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க என்று சொல்லலாம். இவன் தெளிவா சொல்றான். இங்கே அவர் சொல்றதை பாருங்க. இன்னொரு காரியம் கூட பாத்தீங்கன்னா 22 வசனம் இதுல ஆமென். பாருங்க, மிருகங்களுக்கு கூட பயப்படாதீங்க. இப்ப நமக்கு பயம் இருக்கு, வெட்டுக்கிளி வந்துடுச்சு, எவ்வளோ ஏக்கர் பயிர்கள் நாசமாக்கி போடுகிறது. ஆனாலே உணவு தானியங்களுக்கு பயம் இருக்கிறது, உணவு கிடைக்காத பயம் இருக்கிறது, என்ன நினைக்கிறது. ஆனா அந்த மிருகங்களை பாருங்க, அது ஒண்ணுமே தெரியாது, ஏதோ குடுக்குற சாப்பிட்டு போற மாதிரி இருக்காங்க. அதுக்கான சொல்றாரு, மிருகங்களே நீங்கள் பயப்படாதீங்க, மனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். எப்படி பாருங்க, அவருடைய பிள்ளைகளை விடுவானா? மிருகங்களுக்கு சொல்ற, நீ பயப்படாத, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாயிருக்கும், கவலைப்படாது. எனவே நாம் இந்த நாட்கள்ல மிக தெளிவா இருக்க வேண்டும், மிக தெளிவா இருக்க வேண்டும். அது மாத்திரம் சொல்றாரு பாருங்க. 23 மாசம் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு முன்மாறி பின்மாறியே கிடைக்கும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகன் களி கூறுங்கள், சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கதறிப்படாதீங்க. காரணம் என்னன்னா, ஒரு வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளை அவர் நேர்த்தியா நடத்துகிறவர், சதவீதம் செய்கிறவர். உலகமே கஷ்டப்பட்டாலும் அவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படி சொல்லுகிறார். எனவே இந்த தேசம் இன்றைக்கும் பயந்து நடைபெற்று தான் இருக்குது. ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையிலே வேதனை தாண்டமாடுகிறது. சரியான வேலை இல்லை, சரியான உணவு இல்லை, வெளியே செல்ல முடியவில்லை, வேலை கிடைக்கவில்லை, வருமானம் இல்லை. அவ என்ன செய்வாங்க? எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறுங்கள்.
ஊழியக்காரர்களுக்கு நான் எல்லாம் கொடுப்பேன், முன்மாதிரி கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். லேவியராக புஸ்தகம், லேவியராகமும் 24, 26 3 வாசிக்கும். லேவியராகமும் 26 3 வாசிங்க. அல்லேலூயா. நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். கத்தரிக்க பண்ணவாறு இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய. அல்லேலூயா. போது எவ்வளவு தெளிவா சொல்ற. அவரை தேடினார், அவரை நாம் அண்டிக் கொண்டார், உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. சரியானபடி நடக்க வேண்டிய சொல்ல நம்ம செய்ய வேண்டிய வரல. என்னால ஓய்வு நாள்ல நம்ம போய் ஆராதிக்க முடியல. வீட்டை ஓய்வு நாள் ஆராதனை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பமும் வீட்டுல ஜெபிக்க வேண்டும். சரியானதுக்கு ஆராதனை செய்யணும். ஆலயத்தில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், அத்தனை மணிக்கு நீங்கள் தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். அவர் சொல்றார், ஓய்வு நாளை என்ன செய்யணுமா? ஆராதித்தார், அவர் நம்பினார், ஒரு குறைவில்லை. நீங்கள் திருப்தியா இருப்பீங்க, கர்த்தரை விடாதீங்க. சொல்றாரு, பயப்படாத, மகிழ்ந்து களிக்கோரு, நான் பெரிய காரியம் செய்வேன். அவருக்கு மேல ஒரு காசு கிடையாது. நம்ம தேவனை தவிர உலகத்திலே நமக்கு உதவி செய்ய யாராலும் முடியாது. அப்ப வல்லமை உள்ள தேவனை தான் ஆராதிக்கும். அவர் சகலத்தை கொடுக்க வல்லவர். இன்னும் சொல்றாரு, பயப்படாத என்றார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற சொல்றாரு. ஆக உபாகம புஸ்தகம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 15 வாசகம் 15. அல்லேலூயா. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கு. அவரை நம்புங்க, அவரை சேவிங்க, சகலம் கிடைக்கும். தேவனை தேடுங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்டுபிடிக்காதீங்க, மகிழ்ந்து களிக்கும். இதான் நம்ம நாடு சொல்ற பெரிய காரியம். எனவே அவர் பாருங்க, நமக்கு சாப்பாடு மட்டுமல்ல பெரியவர்கள் கொடுக்கிறார். அவங்களுக்கு அதிலிருந்து புல்லு முளைக்கப்பட்டுங்க, கவலைப்படாதீங்க என்றார். நம்ம வேலையை பார்க்க முடியல. இன்றைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான காரியம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். நடக்கிற நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியும். அவனை ஏற்கனவே சொல்லிட்டார். 24 வீட்டில் வாசிக்கணும் தெரியப்படும். இதெல்லாம் நடக்கும், முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நடக்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லி நடந்துட்டு இருக்கு. புதுசா நடக்கிற வேதத்தை படிச்சா தெரியும். எனவே இதெல்லாம் நடக்கும். புல்லு இருக்காம போகும், உணவு கிடைக்காத போகும். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதாவது அவர் சொல்றது பெரிய காரியமா இருக்கு. என்ன சொல்றாரு? வெளியின் மிருகங்களே, மிருகம் கூட பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. மனுஷனை மாத்திரம் மிருகத்துக்கு சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போறேன். இன்னைக்கு எத்தனை வேதனை நினைச்சு பார்க்க முடியல. ஒவ்வொரு சொல்லுகிற போது ஐயா அது இப்படிப்பட்ட இதுவரைக்கும் நடக்கல. எனக்கு தெரிந்த வரையில இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காலங்கள் வந்ததே கிடையாது. வியாதி வரும், அமைவியாதி வரும், இன்னும் எலிஜரம் வரும், இன்னமும் வந்துட்டு அது வரும் போவோம். தடுப்பூசி கூட முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற வர வியாதிகள் தடுப்பூசி கிடையாது, மருந்து கிடையாது. அது பெரிய காரியம். எனவேதான் இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு என்ன பாருங்க சொல்றாரு பாருங்க. நம்ம இதுல 26 25 வருஷமா 25 ஆமே. நல்ல எங்க பார்த்தீங்கன்னா பெரிய சேனை, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை, பூச்சி, இதெல்லாம்
இப்ப நம்ம வந்தது கொள்ளையில வந்திருக்குது, வெட்டுக்கிளி வந்திருக்கு, இனி இதெல்லாம் வரும். ஆனாலும் அவருக்கு சேனையை பார்த்தீங்களா? இப்ப இருக்கவங்களாம் துப்பாக்கி குண்டுகிட்டுலாம் போட்டு வெடிக்கிறாங்க. அவர் வெட்டுக்கிளி அனுப்புறாரு. என்ன பண்ணுது பாருங்க. பார்த்துருப்பீங்க, நீங்க அந்த வடமாநில பார்த்துருப்பீங்க, ஓடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியல. இது யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. என் சேனை அனுப்புவேன். மிக ஜாக்கிரதையா இருக்கணுங்க, ஞானமா இருக்கணும். இதெல்லாம் அவர் அனுப்புற சேனை தான். அங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான பயிர்கள் நாசமாகி போயிடுச்சு. வெட்டுக்கிளி அலைசியா கிடைச்ச துணுது. ஆனா இருந்தாலும் கூட சொல்றாரு, இதெல்லாம் பட்சத்து நாட்களை பார்த்தா 26 வருஷம் விட்டு போவதில்லை. உங்களுக்கு நான் கேட்ட இதெல்லாம் விட்டு அழிஞ்சு போட்டதெல்லாம் நான் கொடுத்துருவேன். நீங்க வெட்டுக்கிளி முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களே, திருப்பி நான் கொடுத்துருவேன், விட மாட்டேன். அது அடிச்சாலும் பரவாயில்லை, நான் தான் அனுப்பினேன், அடிச்சிடும். ஆனா திருப்பி மனம் திருப்பி குணப்பட்டார், பாவத்தை விட்டார், பரிசுத்தமானார், திருப்பி கொடுப்பேன். அல்லேலூயா. உலகம் பாவத்தால் நிறைந்து காணப்படும். எங்க பார்த்தாலும் பாவம், கொலை, கொள்ளை, நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்தாரு, தாங்க முடியல. கொடுமையான உலகமா போயிடுச்சு. நீதி இல்லை, அநீதி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு அனுப்புறது ஒவ்வொன்றும் அனுப்பிட்டு இருக்காரு. கொஞ்சமா திருந்துவீங்களா, மனம் மாறுவீங்களான்னு பாக்குறாரு. மனம் மாறணும், நம்ம குணம் அடையணும். இப்போ அந்த வைரஸ் அனுப்பினார், உலக நாடுகள் அலையிட்டு இருக்காங்க. எத்தனையோ நாடுகளை பார்க்கணும். ஆனா இந்த ஒரு சின்ன வைரஸுக்கு அவர் ஒன்றும் செய்ய முடியல. தேவன் அதிசயம் செய்கிறவர். எனவே பிரியமான பிள்ளைகளே, அவர் அனுப்புறார். கொலை அனுப்பும் போது தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற போது அது நம்ம நீக்குவார். பயப்பட கூடாது. அதற்கு மருத்துவ ஏசுதான். எந்த வியாதியானாலும் சகல வியாதிகளை நீக்கி சுகமாக்க வல்லமுள்ள தேவன் ஆண்டவர்தான். அதனால அவரை நோக்கி பார்த்த, ஐயா இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு வேதனை வருது சொல்லி நம்ம தாழ்த்து ஜெபிக்கிற போது, பாவத்தை விட்டு மணந்துகிற போது, வருத்தமடைகிற போது அதை விட்டு அகற்றுவா. அதுக்கு இரட்டிப்பான காரணம் செய்வான். நாட்கள் நாம் இழந்து போனோம், வேலையெல்லாம் வருமானம் எல்லாம் அச்சப்பட்ட நாட்களை பார்க்கும் போது சம்பூர்ணமாய் கொடுப்பான். எனவே யோசிக்க வேண்டும். சொல்றாரு பாருங்க, தெளிவா சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் திருப்தியா சாப்பிட்டோம், அதெல்லாம் நம்ம நாசப்படுத்திடுவோம். ஆனாலும் நான் அப்படி விட்டுற மாட்டேன், உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க வைக்கப்பட மாட்டீங்க. அதனால தேசமே பயப்படாத, வெளிநீர்களே பயப்படாத, அது சொல்ற சீவன்குமாரே பயப்படாத, எவ்வளவு சொல்றாரு பாருங்க. காமனா சொல், தேசமே தேச மக்களே பயப்படாதீங்க, மகது களை கூறுங்க, வெளிநீர்களே பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சீவன்குமாரே பயப்படாதீங்க, கத்திர மகது களை கூறுங்க. இவ்வளவு தெளிவா சொல்ற, ஒவ்வொரு பாட்டு சொல்றாரு, சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஒரு காரியம், கர்த்தர் நம்பின பிள்ளைகளை வெட்கப்படுத்த விட மாட்டார், பட்டினி போட மாட்டார். அவர்களை ஏந்தி தாங்கி பலப்படுத்தி ஒரு குறைவில்லாமல் கொடுத்து ஆசிரித்து வெட்கப்படாமல் அவர்கள் நடத்துவார். அல்லேலூயா. அவர் பிள்ளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது. எனவே பிரியமான பிள்ளைகளே, பயம் இருந்தால் பிசாசு பயத்தை உண்டு பண்ணுவான். நாளைக்கு என்ன வேலை கிடைக்கல, சாப்பிடுவார். திரும்ப பேர்கள் கொடுமையா இருக்கு, வேலை இல்லைன்னு என்ன பண்ணுறது, தன் ஜீவனை கெடுத்துட்டு போறாங்க. இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் தேட மாட்டார். யாரா இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட மனிதன் அவன் தேடி, ஐயா இந்த கஷ்டங்களுக்கு வரக்கூடாது, எங்களுக்கு குறை குறியதுவரை மன்னித்துறோம், எங்களை வழிநடத்தும், எங்களை போஷித்தரணும் என்று சொல்லி தாழ்த்தி கேட்கிற போது, அவர் நோக்கி பார்க்கிற போது விடவே மாட்டேன். பாருங்க, மிருக ஜீவனை கொடுக்கிறது மனுஷன் கொடுக்க மாட்டாரா? இந்த மிருக ஜீவன் கேட்காது, அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு சொல்றாரு, வெளிநீர்களே பயப்படாதீங்க, புல்லு வரும்னு சொல்லும் போது அவர்
ஏசியா 45:17 ஏசியா 45:17 40:17 ஏசியா 40:17 அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் 40:17 அல்லேலூயா இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா என்றென்றைக்கு வெட்கப்படாமலும் கலங்க வேண்டாம். என்ன நடக்குமோ இதுக்கப்புறம் நடக்குமோ என்ன சொல்றவன் ஐயா இதுக்கப்புறம் நடக்குமோ தெரியலையா பயமா இருக்கு. எதுக்கே பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நமக்கு அவர் இருக்காரு பயப்படாம சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இது வைரஸ் வந்தது திரும்பி பார்த்தா வெட்டுக்கிளின்றாங்க. அந்த பக்கமா தான் மண்டுகள் ஆப்பிரிக்கா மாதிரி மண்டுகள் மேல கூட சொல்றாங்க. இன்னொரு உலகமே இப்படி இருக்கு. ஆமா உலகம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறை வராது. அல்லேலூயா வெட்கப்படுத்த விட மாட்டார். மகிழ்ந்து கழிப்பவர் பயப்படாதே கலங்காதே. இன்னைக்கு என்ன கலக்கம்? இப்போ வைரஸ் தான் போன்னு பார்த்தாக்கா வெட்டுக்கிளி என்ன நடக்க பாருங்க. என்ன மாதிரி விவசாயிகள் கலங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேர் அழிந்து போடுது. இதனால நம்ம தேசத்துல வருமானம் அதாவது போதிய உணவு தானியங்கள்லாம் வராது. ஆனா எங்க சொல்றாரு கவலைப்பட பணாந்தரத்திலே புண்ணுருக்குன்னு மாற்றி சொல்லும் போது நமக்கு கொடுக்க மாட்டாரா? எனவே எனக்கு அருமையான பிள்ளைகளே ஒரு வார்த்தைக்கு செவி கொடுப்போம், காத்திருப்போம். ஜபத்தடுத்து என்ன வேலை நமக்கு வேலையிலேயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கணும். நாட்டுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்முடைய கிராமத்துக்காக ஜெபிக்கணும், நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமா நமக்கு தான் வேலை, பெரிய வேலை அது. இது பெரிய ஊழி. எல்லாரும் ஜெபிக்கிறது ஒரு ஊழி. ஒவ்வொரு சகோதரனுக்காக, இந்த மருத்துவமனை பிள்ளைகளுக்காக, இந்த வருமானத்துக்கு கஷ்டப்படும் பிள்ளைகளுக்காக, வளர்ச்சி ஜெபிக்க வேணும். ஜெபிக்கிற போது தேசமே பயப்படாதே, வெளியின் மிருகங்களே பயப்படாதே, சீயோன் குமாரனே பயப்படாதே. என்ன அதுதான் சொல்றாரு பாருங்க. அதனால இன்றைக்கு இந்த 5 மாதங்களை கடந்தக்கூடிய 6ஆம் மாதம் ஜூன் மாதம் ஆரம்பங்கிறது பெரிய மாற்றம் சொன்னா நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபித்தால் மாற்றம். அல்லேலூயா கலங்க கூடாது. அடுத்த மாதம் நடக்கும்போது தெரியல. எதை குறித்து கவலைப்படுது? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அதிர்ச்சி சொல்றாரு, அதிர்ச்சிகளை செய்வேன், பெரிய ஜீவன் சொன்னார். அதனால இந்த நாள் தொடங்கி 5 மாதம் முடிச்சிட்டோம். இந்த ஆண்டின் பாதி மாதத்துக்கு வர போறோம். பாதி ஆண்டு என்ன தெரியல யோசிக்கிறோம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார். பயப்படாமல் கலங்காமல் இருந்து நோக்கி பார்ப்போம். வருகிற புதிய மாதத்தில் ஒரு புதிய மாதம் கொடுக்க வர இருக்கிறார். என்ன வரட்டும், வைரஸ் வரட்டும், வெட்டுக்கிளி வரட்டும், பச்சை வரட்டும், முசகொட்டி பூச்சி வரட்டும், ஆனா நமக்கோ தேவன் சகலத்தை கொடுத்து ஆசீர்வாதம் இருக்கார். ஆசீர்வாதத்தில் கலந்து பார்க்க இருவிசுவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். தேசத்திலே நடக்கிறதான பயங்கரமான சிக்ஷைகள், போராட்டங்கள், கஷ்டங்களில் இருந்து நம்மை கர்த்தர் விடுவிக்கும்படியாக கர்த்தர் ஏற்கனவே ஆமென் நம்மளுக்கு வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்திய வார்த்தையின்படியாக இதோ வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்திலே நடக்கிறதான எந்த ஒரு கிரிகளை குறித்து நாம கவலைப்படாதபடி, கலங்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். சபலதரவன உருவில மங்கரமா அந்த வல்லமை உள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவரையே நம்பும் பொழுது, அவரையே ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் மாபெரும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எங்களை அதிக
அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா, இந்த காலை வேளையில என் தேவனுடைய விலையேற பெற்ற அபிஷேக வல்லமை, விலையேற பெற்ற தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். முதியவர்களுக்காய் துதிக்கிறோம். வாலிபர குழந்தைகளுக்காய் துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில வார்த்தையின்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நடத்த போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள் ராஜா. இந்த சத்திய வார்த்தை எங்களை விடுவிக்கிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபை அங்கங்களின் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா குறைவுகளை மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவீராக. நம்முடைய அதிசயமான கிரியைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் விளங்க பண்ணபடிக்காய் ஆண்டவரே இந்த நாட்களில ராஜா, ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட்ல கஷ்டத்தோடு பாரத்தோடு தேவைகளோடு இருக்கிற எல்லாருடைய தேவைகளுக்கு சந்திப்பீராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயத்தின் தெய்வம் ஆண்டவரே. எங்களை பார்த்து சொன்ன வார்த்தைப்படியாக பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தைப்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ராஜா, நாங்கள் பயப்படாதபடி உம்மை நோக்கி பார்த்து சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருக்கிற நல்ல நாட்கள்ல நல்ல வேலைகளை கொடுத்து, வருமானங்களை கொடுத்து, திரளான சம்பத்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும் ராஜா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவீராக. இயேசப்பா, விசேஷ வண்ணமாக எங்கள் உலக நாடுகளுக்காய் நாங்கள் வாரத்தோடு செபிக்கிறோம். உலக நாடுகளில் காணப்படுகிற இந்த பொல்லாத கொரோனா வைரசுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா உலக நாடுகளிலும் ஆண்டுடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தர் பூரணமான விடுதலையை கொடுத்து உலக நாடுகளை ஆசீர்வதியும். மரணங்கள் முற்றிலும் மாற்றப்படுவதாக. உலக நாடுகளிலே காணப்படுகிற மரணங்கள் உங்க நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. கர்த்தர் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்டிலே எங்கள் இந்திய தேசத்துக்காய் நாங்கள் வாரத்தோடு செபிக்கிறோம். இந்திய தேசத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இந்திய தேசத்திலே ஆண்டுடைய வல்லமை இறங்குவதாக. எந்தெந்த மாநிலங்களிலே அதிகமான வைரஸ்கள் காணப்படுகிறதோ அந்த மாநிலங்களிலே கர்த்தருடைய ரத்தம் பாய்வதாக. வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஒவ்வொரு மாநிலங்களையும் வேலையை அடைத்து விடுவித்து காத்துக்கொள்ள ராஜா. இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற வெட்டுக்கிளி வாதைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த வாதைகளில் இருந்து எல்லா பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்வீராக ராஜா. அந்த வெட்டுக்கிளி வாதை எந்தெந்த மாநிலங்களை வந்து பயிர்களை சேதப்படுத்திக் கொண்டு இருக்கிறதோ எல்லா சேதங்களை கர்த்தர் உங்க நாமத்தினாலே மாற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வெட்டுக்கிளிகள் பட்சித்த ஆண்டவரே வருஷங்களின் விளைவில் பலன்களை அவங்க திரும்ப அளிப்பேன் என்று சொன்னீர ராஜா. சேதப்பட்டிருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஆண்டுடைய கரம் இறங்குவதாக. இனி ஒரு இடத்துல அந்த கிரிகள் ஆண்டவரை வெட்டுக்கிளிகள் சிவிடாகாதபடிக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து காத்துக் கொள்வீராக. எல்லா கிரிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கப்படும்படிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற பாரத பிரதமருக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு எம்பிக்களுக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரின் ராஜ்யத்திற்குட்பட்ட அதிகாரிகளுக்கா நன்றியோடு துதிக்கிறோம். ஜனாதிபதிக்கா நாங்கள் துதிக்கிறோம். கவர்னருக்கா துதிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கரங்கள் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் விசேஷத்த ஞானத்தை கொடுத்து தேசத்தை நீதியோடு நியாயத்தோடு ஆளுகை செய்ய, விசேஷ ஆசீர்வாதத்தோடு ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து காத்துக்கொள்ளும். அப்பா, எங்கள் தமிழகத்துக்கு நாங்கள் வாரப்படுகிறோம். எங்கள் தமிழகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த கொரோனா என்கிற வைரஸ் காணப்படுகிறதோ அந்த வைரஸுடைய எல்லா கிரியைகளும் உங்கள் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை எல்லா மாவட்டங்களில் இறங்கி வரட்டு ராஜா. விசேஷ வண்ணமாக சென்னை மாநகரத்தில் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சென்னை மாநகரத்தில் இருக்கிற அந்த 204 டிவிஷனுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா டிவிஷன்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தர் பூரணமான விடுதலையை தாரும். கருஞ்சிவப்பு
பகுதிகளாக மாற்றப்பட்டிருக்கிற கோடம்பாக்கம் பகுதிக்காக நாங்கள் துதிக்கிறோம். திருவிக்கா நகர் பகுதிக்காய் துதிக்கிறோம். ராயபுரம் பகுதிக்காய் துதிக்கிறோம். தேனாம்பட்டுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வருவதாக கர்த்தர் எல்லா இடங்களும் ரத்தத்தை பாய்த்து ராஜா பூரணமான விடுதலை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தி அந்த பகுதிகளை விடுவிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா மாவட்டங்களிலும் ரத்தம் பாயட்டும். விசேஷ வண்ணமாக தமிழகத்தை ஆய்வு செய்கிற எங்கள் முதல்வருக்காக, துணை முதல்வருக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர்களுக்காய், எம்எல்ஏக்களுக்காய் துதிக்கிறோம். ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லா அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எல்லாருக்கும் விசேஷ ஞானத்தை கொடுத்து எந்த பஞ்ச காலங்களிலே, எந்த வியாதிய நாட்களே எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களை விசாரிக்க வேண்டும் என்கிற விசேஷ ஞானத்தை கொடுத்து கர்த்தர் காத்துக்கொள்ள ராஜா. ஆண்டவரே, இந்த பொது ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காக, எல்லா செவிலியர்களுக்காக, காவல்துறை பணியாளர்களுக்காக, சமூக நலத்துறை பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் ரத்தம் இறங்கி வருவதாக, பாதுகாக்கிற ரத்தம், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம் ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளட்டும். யாருக்கு ஒருவருக்கும் தொற்று வரக்கூடாது. பாதுகாக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு மரணங்கள் வரக்கூடாது. விசேஷ வண்ணமாக நடைபெற்ற நாட்களாக காவல்துறையில் இருக்கிற ஜனங்களுக்கு வருகிறதான இந்த எல்லா வியாதியின் தொற்றுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாருங்க, கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க. வெகு சீக்கிரமான நாட்களில் இந்த வைரஸின் கிரியைகள் உங்கள் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக கர்த்தர் பூரணமான விடுதலை தாரும். எங்கள் மடிப்பாக்கம் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மடிப்பாக்கத்திலே ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லா இடங்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா மூலை முடுக்குகளிலும், எல்லா கடைகளிலும், எல்லா வீடுகளிலும் உங்க ரத்தம் இறங்கி வருவதாக. ரபா காபாதர சந்தா ரபா 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கி பூரணமான ஒரு விடுதலையை மடிப்பாக்கத்துக்கு கொடுத்து கர்த்தர் காத்துக்கொள்ள போகிற தெய்வக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட ராஜா அப்படி எல்லா செவிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளோடும் கரமிருந்து ஆசீர்வாத கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. எங்க திருச்சபையில் எல்லா குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக, அதிசயங்களை காணப்படும். மிசப்பா, இதோ தொடர்ந்து இந்த லாக்டவுன் பீரியட் தொடர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே எல்லாருடைய வறுமைகள், தரித்திரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் உங்க நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. கர்த்தர் பூரணமான விடுதலை கொடுத்து எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பூரணமான விடுதலை கொடுத்து கனப்படுத்தி காத்துக்கொள்ள ராஜா. தெய்வீக சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்கின்ற ராஜா. இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில யெகோவா ஷாலோமுடைய சமாதானத்தின் கரம் இறங்கி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெகு சீக்கிரமான நாட்களில் இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்து இந்த திருச்சபைகளை திறந்து நாங்கள் ஆராதிக்க போகிற இந்த நல்ல நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை, வல்லாத கிரியைகளை உங்க நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் பூரணமான விடுதலை கொடுத்து காத்துகளும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேட, துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அபிஷேக வல்லமை கரம் எங்கள் ஒவ்வொருவரை ஆளுக செய்யட்டும். உலகமிகளும் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசர்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காய், ஆண்டவரை ஒவ்வொரு மிஷனரிகளுக்காய், சுவிசேஷங்களுக்காய் நன்றோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையான கிரிகள் தொடரட்டும். மீதியான நாட்களை ஆண்டுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த 5 மாதங்களை வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்த அன்பின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீதியான நாட்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தயவுள்ள கர்த்தரை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். யாக்கோபின்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபின்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர்
உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.